ஸ்ட்ராபெர்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் என்னங்க ஒரு வாரமா வந்து வீடியோஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு. சாரிடா ஸ்ட்ராபெர்ரீஸ், கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லைக் பர்த்டே ரெக்வஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால வந்து 2 சேனலை மாற்றி மாற்றி போடுறதுனால இதில் வந்து 1 வீக் ஆகிருச்சு. ஸோ அதனால் ஒரு குக் ஒரு ஒன் ஷாட்டை தான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி லைக்ஸும் போட்டுருங்க. நீங்கள் போடுற லைக்ஸ் கமெண்ட்டில் தான் என்னோடய சேனல் வந்து என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச பிடிஎஸ் ஃபேன்ஸ், ஆர்மி ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஹாட்டான சீன்ஸ் வந்து இப்போலாம் வந்து டெலகிராமில் தான் போடுறேன், யூடியூப்பில் போடுறதில்ல. ஸோ அதனால் வந்து அந்த ஹாட்டான சீன்ஸ் மட்டும் எப்போவுமே டெலகிராமில் தான் வரும். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸ்ட்ராபெர்ரீஸ், ஓகேவா? அண்ட் வந்து நான் இப்போது லைக் என்ன சொல்கிறது, இன்ஸ்டாலையும் லைக் சின்னதாக குட்டியாக எஃப்எஃப் போட்டு ஒரு புதுசாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லைக் டைம் இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்கள், ஓகேவா? லைக் ஒரு ஃபஸ்ட் எபிசோட் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து அது இந்த அளவுக்கு யாருக்கும் பிடிக்குதான்னு எனக்கு தெரியலை. ஸோ வந்து அதையும் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? உங்களுக்காக தான் நான் வந்து எல்லாம் வந்து போடுறேன். நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபு, கமெண்ட், லைக் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ வந்து நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப வந்து நான் பேசிட்டேன். ஸோ மை எக்ஸ் இஸ் நவ் மை சிஇஓ. ஜிகுக்கு ஒரு ஒரு ஒன் ஷாட் தான். நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரம் இல்லை 4 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. லைக் நாளைக்கு வச்சுட்டு இன்னைக்கு பர்த்டே, நாளைக்கு எனக்கு வந்து இந்த போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் போடவே முடியாது. ஸ்ட்ராபெர்ரீஸ், ஓகேவா? ஸோ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிடுங்க, ஓகே? ஸ்டார்டிங் சீன் நம்ம யாரை காட்டுறோன்னா நம்ம ஜிம்மினில் இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. லைக் க்யூட்டான ஒரு குட்டி பாப்பா தூங்கிட்டுருக்கு. ஜிம்மின் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவரை வந்து லைக் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு குக் பண்ணிவிட்டு அந்த குட்டி ப்ரீஷியஸான குழந்தைய வந்து எழுப்புறாங்க. செல்லம் எந்திரிங்க, என் பிரின்சஸ் எந்திரிங்க, டைம் ஆகுதில்ல அப்படின்னு நம்ம ஜிம்மின் வந்து எழுப்பிட்டுருக்காரு. பா, கொஞ்ச நேரம்ப்பா, நான் டைனோசர் கதையில சண்டை போட்டுட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, எனக்கு டைனோசர் கூட சண்டை போட்டு டயர்டா இருக்கு. ஜிமின் சிரிக்கிறாரு. அப்படியா? எவ்வளோ டைனோசர்ஸ் கூட என் பிரின்சஸ் சண்டை போட்டீங்க? என் பிரின்சஸ் இப்போ ஒரு வாரியர் ஆயாச்சா? உங்க அப்பாவோட பிரின்சஸ் நான் வாரியர் ஆகிட்டேன். இனிமே நான் பிரின்சஸ் இல்லை, வாரியர், பிரின்சஸ் வாரியர். சரிங்க பிரின்சஸ் வாரியர், எந்திரிங்க, டைம் ஆகுதுல்ல, நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும்ல, எந்திரிங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், அதனால் நம்ம கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும்ல செல்லம். எந்திரிங்க என் பிரின்சஸ். ஓப்பா, எனக்கு தூக்கம் வருது, ஸ்கூலுக்கு அப்புறமா போய்க்கலாம். ஐ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேபியோட பட்லேயும் சின்னதாக லைட்டாக ஒரு சின்ன அடி கொடுக்குறாரு. குழந்தைய வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு, போப்பா, நீ ரொம்ப பேட், என்னை அடிச்சிட்டேன். எது அடிச்சிட்டேன் நான் சொல்லுவேன், நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ரொம்ப உனக்கு செல்லம் கொடுத்தது தாங்க தப்பு. எந்திரி, வா, உன்னை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஜிமின்னு குழந்தைய கூப்பிட்டு போய் அந்த ஏஞ்சலை கூப்பிட்டு போயிட்டு வந்து லைக் ஆமாம் நம்ம இதில் அந்த பேபியோட நேம் வந்து ஏஞ்சல். ஸோ ஏஞ்சலை கூப்பிட்டு போயிட்டு குளிப்பாட்டி லைக் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு இப்போ டைனிங்க்கு தான் வராங்க. அந்த குழந்தையும் வந்து பொம்மையை விளையாடிக்கிட்டு இருக்கு. லைக் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினும் வந்து ஏஞ்சலுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாப்பிட சொல்லும், டைம் ஆகிட்டுருக்குல்ல, நீ ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போனால் தானே உன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கிடைப்பாங்க, ஜாலியாக விளையாட முடியும்.
ஆமா ஆமா. அப்பா சீக்கிரமா எனக்கு ஊட்டுங்க. அப்படியே ஜிமின் வந்து குழந்தைக்கும் ஃபீட் பண்ணிட்டு அவரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. பேபிக்கு வந்து என்னென்னலாம் ஸ்கூல்ல தேவையோ அது எல்லாமே வந்து பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போலாமா பிரின்சஸ் போலாம். அப்புறம் 2 பேருமே வந்து லைக் ஜிமின் வந்து ஏஞ்சல அவரோட வந்து லைக் ஸ்கூட்டில தான் ஏத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு தான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. போய் டிரைவ் பண்ணிட்டு ஸ்கூல்லேயும் வந்து அவங்க கிளாஸ் வரைக்கும் போய் மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு ஜிமினும் அங்கே விட்டுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வராரு. அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் ஸ்கூலை வந்து தேடி இருந்திருப்பாரு நம்ம ஜிமின். எப்போ வேணாலும் டக்குன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியான இதுதான் வந்து நம்ம ஜிமின் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அப்படி தான் வந்து அவர் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் வந்து லைக் கொஞ்சம் டேஸும் போகுது. அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒரே லைக் அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஜிம்மின் ஆஃபீஸுக்கு வரும்போது நிறைய பேர் என்னமோ டிஸ்கஷன் ஏதோ ஒன்று சொல்லி குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன இது என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஜிம்மினுக்கு பக்கத்து கேபினில் அதான் வந்து நம்ம சுஜி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏய் சுஜி, என்ன ஜிமின், என்ன எல்லாம் ரொம்ப ஏதோ குசு குசு அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா கம்பெனியில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ புதுசாக ஒரு சிஇஓ வர போகிறாங்களாம். அதான் இன்னொரு ஒரு 2 டேஸில் வந்து புதுசாக நம்ம கம்பெனிக்கு சிஇஓ வர போகிறாராம். எது புதுசாவா? ஆனால் பழைய சிஇஓ என்னாச்சு? அவர் வந்து இந்த கம்பெனியை வச்சுட்டு அவர் ஒய்ஃப் கூட வேற எங்கேயோ செட்டில் ஆயிட்டாரு. அதான் அவர் வந்து ரொம்ப வயசாயிருச்சு, இனிமேல் என்னால் இதை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இதை விற்றுட்டு அவர் வந்து இப்போ வேற எங்கேயோ போக போகிறாராம். இன்னும் 2 நாள் தான். அதுதான் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். என்னது, ஜிமின் தான் இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணாரா? ஏன் இவ்வளோ நாள் இன்ஃபார்ம் பண்ணல? போய் நீயே கேட்டுக்கப்பா, வந்து என்கிட்டயே கேட்டுட்ருக்குற. சரி சரி விட்டு. இப்படியே தான் வந்து 2 டேஸும் வந்து போகுது. அங்கே வந்து லைக் என் ஜிம்மினோட பொசிஷன் என்னென்னா செக்ரட்டரியாக தான் இருந்திருப்பார். ஸோ அப்படி தான் போகுது. 2 டேஸ் ஆகுது. எல்லாருமே வந்து லைக் பஞ்சுவலாக கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பாங்க. சிஇஓ வரவேற்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து லைக் ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மினுக்கா அன்னைக்குன்னு பார்த்து லேட் ஆகிருச்சு லைக் வர்றதுக்கு. அதுக்கு முந்தின நாள் வந்து ஒர்க்ஸ் இருந்திருக்குன்றதுனால அவர் வந்து லேட்டாக தான் வந்து லைக் ஆஃபீஸ்லேருந்து போயிருந்திருப்பார் ஒர்க்ஸை. ஸோ பாப்பாவையும் லைக் ஏஞ்சலையும் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஏஞ்சலும் அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டு அப்படியே அங்கே இருந்த சோஃபாலையும் தூங்கிட்டு அந்த மாதிரி வந்து போயிருந்துருக்குமா. ஸோ ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால என்னாச்சுன்னா லைக் அடுத்த நாள் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்காரு. சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏஞ்சலையும் எழுச்சி குளிப்பாட்டி சாப்பிட்டு ஊட்டி விட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேட் ஆகிடுச்சு. சுஜி தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க ஜிமினுக்கு. ஜோ என்ன ஆச்சு? ஐயோ எம்டி வேற வந்துருவார், ஜியோ சிஓ வந்துருவாரு, எங்கே இவன், எங்கே போனோம் இவன், இன்னும் காணுங்க, ஃபோனை வேறு எடுக்க மாட்டேன்றானே அப்படின்ட்டு வந்து அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு ஹாரன் சவுண்டு வருது லைக் என்னென்னா சிஓ வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ போச்சு, வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, செக்யூரிட்டி கேட்டால் என்ன பண்ணுறது, ஏய் ஜீவனா எங்கடா இருக்கேன், வந்து தொலைடா சீக்கிரம் அப்படின்ற மாதிரியே வந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சியும் வந்து கார்லேருந்து இறங்கி வராங்க. வேறு வழியும் இல்லாமல் சுஜி தான் வந்து அந்த புக்கையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அந்த சிஇஓ. ஸோ அவர் வந்து வெல்கம் பண்ணிட்டு எல்லாம் வந்து எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க இந்த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு எல்லாம் அப்படியே உள்ளார போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தாச்சல்ல, போய் எல்லாம் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு கோல் டோனில் பேசுகிறாங்க. உடனே டக்குன்னு எல்லாருமே போய்ட்றாங்க. என்ன இருந்தாலும் இவ்வளோ கோல் டோனில் பேசுகிறான், அப்போ இவன் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்பானோ? என்னோடய செக்ரட்டரி நீங்கள் தானே, என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது வந்து சார், என்னை வந்து நீங்கள் தானே செக்ரட்டரி, உங்கள் வேலை தானே அது. அது வந்து சார், இல்லை சார், என்ன இல்லை, என்ன முழுங்கிட்டே இருக்கீங்க, என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா, வாய் திறந்து பேச முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து நம்ம ஜிமின் என்ட்ரி கொடுக்குறோம். சாரி 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 சார், சாரி சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பாதிரி போயிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்து ஜங்குக்கா செம்ம ஷாக்கு, என்னடா இவன்
யா அப்படின்ற மாதிரி ஜங்குக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினை பார்க்கவே இல்லை, ஏன்னா ஒரு டீப் எடுத்துட்டு இருக்காரு. ஜிமின் வந்துட்டியாடா, நல்லது ரெடி, இவர் தாண்டா சிஇஓ சார், இவன் தான் சார் செக்ரட்டரி, உங்கள் செக்ரட்டரி, அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமினும் நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு அப்படின்னு ஒயிட் ஐஸில் பார்க்குறாரு ஜங்குக். உடனே லைக் ஜங்குக்கு வந்து அவரோட சிஇஓ இதுக்கு வந்துடுறாரு. இதுதான் உங்களோட டைமா, டைமுக்கு வரணும்னு தெரியாதா, உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் அப்போ சீக்கிரமாக கிளம்பணுன்ற சென்ஸ் கூட கிடையாது, கம் டு மை கேபின் அப்படின்னு ஜங்குக் போயிடுறாரு. ஐயோ, இவன் சிஇஓ வரும், நாசமாக போச்சு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு ஜிமினும் வந்து போகிறாரு. ஜங்கு கூட கேப்டன் ஜங்குக்கும் வந்து அவர் உட்காந்துக்கிட்டு ஜிமினை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் மிஸ்டர் பார்க் ஜிமின். செகண்ட் டைம்லாம் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், டைரெக்டாக ஃபயர் தான் பண்ணுவேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ, என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் என் டேபிளுக்கு வரணும். கண்டிப்பாக சார், கேர் அவுட். ஜிமினும் அங்கேருந்து போயிடுறாரு. அவரும் வந்து அவரோட ஒர்க்ஸை வந்து லைக் ஜிமினை ரொம்பவே வந்து ஜங்குக் வேலை வாங்குறாரு. நம்ம ஜங்குக் தானே நம்ம ஜிமினோட எக்ஸு, அவங்களுக்குள்ளார என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் லேட்டராக வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ஸோ ஜிமினை வந்து இந்த மாதிரி தான் ஜங்குக் செம்மையாக வேலை வாங்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஒர்க் கொடுக்குறாரு. அது அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஏன் வந்து ஜங்குக் வந்து ஜிமினியே வந்து ஒர்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக வந்து ஜிமின் உட்காடுறாரு. டேய் ஜிமின், சுஜி தான். என்ன சுஜி, டயர்டாக இருக்குதுடி, முடியல என்னால். என்னடா அந்த சிஓ உன்னையே பிடிச்ச வேலை வாங்கிட்டு இருக்கா, என்னமோ பர்சனல் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்கே, அவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயம். டேய், அப்போ உனக்கு அவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? அதை பற்றி ஞாபகப்படுத்தாதடி, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குதுடி, வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட, ஷோல்டர்ஸில் செம்ம பெயினாக இருக்குது. சுச்சோ, மோச்சிக்குவா, வலிக்குதா? சரி இரு, பண்ணுறேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா 200 சார்ஜ் பண்ணுவேன். அதுக்கு பண்ணி தொலை, கொடுத்து தொலைகிறேன். குட் பாய். அப்புறம் ஒன் டே உன் பொண்ணை நான் கிட்னாப் பண்ணிடுவேன், அதுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. ரொம்ப சந்தோஷம், என் கூடையை கூட வச்சுக்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. சுஜியும் வந்து லைக் ஜிமினுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் இதை வந்து லைக் அந்த கண்ணாடியில் பார்த்து உள்ளார பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கோபத்துட்டு வருது. லைக் வந்து ஜிமினுக்கு வந்து மசாஜ் பண்ணுறது, லைக் 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறது, சிரிக்கிறது, ஜோக் சொல்லி சிரிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அவ்வளோ காண்டாகுது. அந்த ஸ்பாட்டை தாண்டி செம்மையாக வலிக்குது. இந்த நெக்கு அப்படியே அந்த ஷோல்டர்ஸ் தான் அப்படிதான். செம்மையாக மசாஜ் பண்ணுறடி, பேசாமல் மசாஜ் பார்லர் ஓப்பன் பண்ணுற, செம்ம கலெக்ஷன் ஆகும். மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தாண்டி செம்மையாக இருக்குதுடி. அங்கே தாண்டி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு வந்து ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஜமீன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. செம்ம காண்டாயுது கோவத்தில். அங்கேருந்து வந்து ஜிமின் எந்திரிச்சு சாரி ஜங்குக்கு எந்திரிச்சு வெளியில் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினோட கேபின் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. லைக் 2 பேருமே வந்து லைக் மசாஜ் பண்ணுறதும் மசாஜை வாங்கிக்கிறதும் இந்த இதில் இருக்கிறதுனால 2 பேரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போச்சு போச்சு, என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, இது என்ன ஆஃபீஸா இல்லை வந்து பார்லரா? மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தீங்களா இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்தீங்களா அப்படின்ட்டு வந்து கோல்டில் நம்ம ஜங்கு பேசுறாரு. 2 பேரும் ஷாக்கில் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் எழுந்துக்கிறாரு. சாரி சார், சார் அவனுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு, அதனால தான் சார் மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆஃபீஸில் ஒர்க் மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கு தான் நான் உங்களுக்கு சம்பளத்தை தரேன், சும்மா வந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு இல்லை. சாரி சார் அப்படின்ட்டு வந்து லைக் அவ்வளோ கோவமாக வந்து ஜங்கு திட்டிக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மொதல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்க.
ஜங்குக்கும் திட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சரியான சிடுமூஞ்சியா இருக்கான். இவெல்லாம் வந்து இவன் எப்படிடா நமக்கு சிஓ வந்தா, எனக்கு அப்படியே புத்துட்டு வந்து அவனை அப்படியே அப்படியே ஏதாவது பண்ணணும்ட்டு இருக்குடா அப்படின்ட்டு வந்து நம்ம சித்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது, தைரியம் இருந்தால் போய் அந்த ஆளுக்கு முன்னாடி வந்து அச்சிங்கமாக 2 வார்த்தை சொல்லிட்டு வாயேன் பார்க்கலாம். உனக்கு பெரிய ட்ரீட்டாகவே நான் வச்சிட்றேன். ஏன்டா நான் உசுரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் உசுரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலனாலும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு, தெரியுதுல்ல? இப்போ மூட்டு வேலையை பாரு போ. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் ஆகுது. அப்படி ஃபியூ டேஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஜிமினிக்கு சடனாக ஒரு கால் வருது. என்ன ஆகுதுன்னா லைக் வந்து ஏஞ்சலோட ஸ்கூல்ல இருந்து தான் கால் வந்திருக்கும். ஜிமினும் வந்து தடபடலாம் வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடிப்பாரு. என்னாச்சு உனக்கு, ஏன் ஓடுறான் அப்படின்ற மாதிரி தெரியல. அப்போ ஏதோ ஏஞ்சலுக்கு ஆயிருக்கு போல இருக்கு, அதனால தான் அவன் போகிறான், இல்லைன்னா போயிருக்க மாட்டான். சரி வரட்டும், நம்ம பொறுமையாக கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து லைக் அவசரமாக ஸ்கூலுக்கு போய் அங்கே பார்த்தா லைக் வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப கோவமாக வந்து பவுட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு நிற்கிற மாதிரி நம்ம ஏஜில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அடி வாங்கின பையனா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பையன் யாருன்னா நம்ம டேயாங்கி தான். டேயாங் குட்டி பையன்ல. ஸோ வந்து அவர் வந்து அடித்து அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே நம்ம டயாங்கோட பேரண்ட்ஸ் யாருன்னா ஜின்னும் நம்ஜுன்னும் தான். அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. லைக் டயாங்க வந்து காம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழறான் அப்படின்ட்டு ரொம்ப காம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழுறதை நிறுத்தவே இல்லை, ரொம்ப கோவமாக நிற்கிற மாதிரி வந்து நம்ம ஏஞ்சல் நின்றுட்டு இருக்காங்க. ஏஞ்சல் உனக்கு எதுவும் ஆகலையே, என்னாச்சு? நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? அப்பா வந்துட்டீங்களா? நான் உங்கள் பிரின்சஸ் வாரியர் சூப்பரே சண்டை போட்டு தெரியுமா? ஏய் சும்மா இரு அப்படின்ட்டு ஜிமின் டீச்சர்ஸ் பார்த்து முறைகிறாங்க. சாரி மேடம், என்னாச்சு, என்ன பண்ணா? அங்கே பாருங்க, அந்த பையனை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருக்கா. எதுக்கு ஏஞ்சல் அடிச்ச? ஆமாப்பா, அவன் என்கிட்ட இருந்து ஸ்ட்ராபெரி கேட்காம எடுத்து சாப்பிட்டான். ஒன்று சாப்பிட்டா சும்மா விட்டான், ஆனால் என்னோட ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான்ப்பா, அதனால தான் அடித்தேன். அவன் ஒரு நான் பர்மிஷன் கூட கேட்கல தெரியுமா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான்ப்பா. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவன் கேட்கவே இல்லை, அதனால தான் அடிச்சிட்டேன். அப்படி பாவி, அதுக்குன்னு அடிப்பியாடி? ஒல்லிங்க சாரி சொல்ல அவன்கிட்ட. அவன் தான் சாரி சொல்லணும், அவன் தானே என்னோட ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து சாப்பிட்டேன், நான் சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து ஏஞ்சல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஞ்சல் என்ன இது கெட்ட பழக்கம்? இந்த வேறு தான் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேனா? அப்பா என்ன திட்டல நீ அப்படின்னு அவங்க அழறாங்க. ஐயோ சரி சரி சரி, அழாத செல்லம் அழாத செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ஜிமின் தூக்கிட்டு வந்து இருக்காரு. லைக் வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினும் நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. அந்த குழந்தை எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினும் சாரிங்க, சாரி சாரி, என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை இல்லை, சின்ன குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறது சகஜம்தான். தப்பு வந்து எங்கள் பையன் மேலே தான். அந்த ஸ்ட்ராபெரின்னா அவன் ஸ்ட்ராபெரி எவ்வளோ க்ரேஸ் அவனுக்கு, ஸ்ட்ராபெரி எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான். லைக் அவன் பண்ணதான் தப்பு இல்லை, சின்ன குழந்தைங்க தானே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாமே வந்து இனிமேல் நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். டேயாங்க்கும் வந்து டேயாங் உனக்கு இனிமேல் வேணும்னா நீ வந்து அவகிட்ட கேட்டுட்டு தான் இருக்கணும், சரியா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ 2 பேருமே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜிம்மினும் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, விஜய் தான் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஏஞ்சில் வந்து கூட்டிகிட்டு தான் ஆஃபீஸுக்கு வராரு. ஸோ ஜிம்மின் அந்த டைமில் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருந்ததுனால வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து லைக் நம்ம ஜிம்மின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே ஏஞ்சலில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு பேசிக்கிட்டு அப்படியே இருக்கா. ஸோ ஜிம்மின் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து ஏஞ்சலில் கண்டுக்கவே மாட்டார், ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்துக்குவாங்க, அதனால் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால ஜிம்மின் வந்து அவரோட ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பையனை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நம்ம ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சிஇஓ கேபினுக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே வந்து லைக் கேபின்லேயே தூங்கிடுது. ஜங்குக்கும் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட கேபினுக்கு தான் போய் உட்காந்து லைக் வந்து ஒர்க்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சடனாக அவர் வந்து என்ன இது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற கவுச்சில் குட்டியாக ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. யாரோட குழந்தை இது அப்படின்னு ஜங்குக்கும் எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. லைக் ஜிமினோட மினி வேர்ஷன் மாதிரி தான் இருக்குது.
ஸோ இந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, லைக் அதோட சீக்ஸ் அப்படி இவ்வளோ பப்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பக்கத்துலேயே வந்து நீல் பண்ணிட்டு லைக் சீக்ஸை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. லைக் அந்த குழந்தையோட ஏஞ்சலோட சீக்ஸை தொட்டு 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 லைக் போக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, லைக் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விரலை பிடிச்சி கடிச்சிருது. ஆ அப்படின்ட்டு வந்து ஜங்கு கத்துறாரு. குழந்தையும் எந்திரிச்சு ஜங்குக்கு பார்த்தோன்னே அழ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஒரு மாஸ்டர் வந்துருச்சு அப்பா அப்படின்ட்டு அலற ஸ்டார்ட் ஆகுது. லைக் அந்த அலற சவுண்டு வந்து ஃபுல்லாக கேட்குது. எல்லாருக்குமே வந்து என்னடா அது குழந்தை அழுகுது, அச்சோ ஏஞ்சல் அழுகுறாள் எங்கிருந்து அழுகுறன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து ஜங்கு கூட கேபின்குள்ளார வந்துடுறாங்க. எல்லாரையுமே வந்து பார்த்து அவங்க ஜங்கு காஜு இந்த குழந்தை எதுக்கிட்ட அழுதுன்ற மாதிரி தெரியாத மாதிரியே பார்க்குறாரு. அவளுக்கு ஒரு மாதிரியும் இருக்கு. எல்லாருமே வந்து லைக் ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஒரு குழந்தைய அழ வச்சிட்டே நீலாம் ஒரு மனுஷனாயா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஜிமினிக்கு லைக் ஜங்குக்கு ரொம்பவே ஆக்கலாக இருக்கு. அப்பா இந்த அங்கிளி இந்த மாஸ்டர் என்ன பயப்படுத்திருச்சுப்பா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த குழந்தை வந்து ஜிமினி கிட்ட தான் போகுது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே லைக் சிரிப்பு தான் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினும் வந்து ஏஞ்சலை தூக்கிட்டு ஒன்றும் இல்லை ஏஞ்சல் ஒன்றும் இல்லை சலம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பயந்துட்டப்பா, அந்த மாஸ்டர் என்ன முடிச்சு முடிச்சு பாச்சிச்சுப்பா. சரி சரி அழாத என் சொன்னல என் பிரின்சஸ்க்குல வாரியர்ல அழக்கூடாது, டைனோஸ் கூடலாம் சண்டை போட்டிங்கல்ல அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் என்ன இங்க என்ன ஷோவா நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜிமின் ஜங்குக்கு வந்து சொல்றாரு. எல்லாருமே போறாங்க. அப்போ ஜங்குக்கு தான் வந்து ஜிமின் இங்கே ஏறு அப்படின்னு சொல்றாரு. ஐயோ போச்சு. எல்லாருமே போயிடுறாங்க. சொல்லுங்க சார், நான் உங்ககிட்ட பேசணும், உட்கார். ஜிமினும் வந்து அவனை வெளியில கொடுத்துட்டு வா. எது, உன் குழந்தைய வெளியில கொடுத்துட்டு வான்னு சொன்னேன். உடனே வந்து ஏஞ்சலியும் வந்து லைக் வெளியில சுஜி கிட்ட கொடுத்துட்டு அகைன் ஜிமின் வந்து கேபினுக்கு தான் வராரு. அந்த குழந்தை என் குழந்தை தான், நான் ஒரு சிஇஓவா கேட்கல. அந்த குழந்தை என் குழந்தையா சொல்லு ஜிமின். இல்லை வேற எவனுக்காவது அது பெத்தியா அப்படின்னு கேட்கும்போது ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏய் இன்னும் நானும் பார்த்துக்கிட்டு ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. அதான் எல்லாம் முடிஞ்ச போச்சுல, உனக்கும் எனக்கும் அந்த குழந்தைக்கு யார் திறந்தா உனக்கு என்ன, மூடிட்டு உன் வேலையை பாரு, ஒரு சிஇஓ நீ, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு கோவமா பேசுறாரு. ஜங்குக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எந்திரிச்சு வர்றாரு. என்னடா ரொம்ப தான் வாய் நீளுது. இப்போ எதுக்கு பக்கத்தில் வர வருவேன்டா, என்னடா பண்ணுவ? அந்த குழந்தை யாருதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுக்காக தான் என்னை விட்டு போனியா? எவன் கூடயோ படுத்துட்ட பெத்துட்டேன்றதுக்காக தானா? வேண்டாம் ஜங்கு, தேவையில்லாம பேசாத அப்படின்ட்டு வந்து லைக் ஒரு மாதிரி ஜங்குக்கு கிட்ட ஜிமின் பேசுறாரு. இந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஜிமினி ஜங்குக்கு இப்படி சொல்றது அவருக்கு ஹார்ட்டும் ஆகுது. அப்படி என்ன டேஷ் கூட போனேன், அப்படியே நீ பாட்டுக்கு போனல, எதுக்கிட்ட போனேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடா? எவன் கூடயே படுத்துட்டு நீ குழந்தைய பத்துக்குவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு லைக் ஜிமினோட கழுத்து தான் பிடிக்கிறாரு. அப்படின்னு விட்டுட்டா முடியாதுடா, உள்ளிங்க சொல்லிடு அந்த குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். விடு, ஆமா அது உன் குழந்தைதான் போதுமா அப்படின்னு சொன்னதுமே ஜங்கு விட்டுறாரு. ஏன்டா இதை என்கிட்ட சொல்லலை, ஏன் சொல்லலை, என்னத்த சொல்ற? ஒரு பக்கத்துல நீ, இன்னொரு பக்கத்துல உன் அம்மா. எப்போ என் பையனை விட்டு போவன்னு சொல்லிட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொன்னுடுன்னு கூட சொன்னாங்க தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியாக உன்கிட்ட நான் சொல்றதுக்கு வந்தேன். ஆனால் உன் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை விட்டுட்டு போக சொன்னாங்க. இல்லை அப்படின்னா என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன்னை விட்டுட்டு போகிறது தவிர வேறு எனக்கு வழி தெரில. எனக்கு என் குழந்தை முக்கியமாக பட்டுச்சு. அதனால நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். என் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக நீ அப்படியே விட்டுட்டு போயிடுவியடா?
அப்போ நான் என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு உனக்கு தெரியலையா? ஏன் இப்படி பண்ற? வேற என்னத்த பண்ண சொல்ற ஜங்குக்? உனக்கே தெரியும் உன்னோட ஃபேமிலி எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ ரிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஃபேமிலி, எனக்கு வேற வழி ஆப்ஷன் தெரியல ஜங்குக். என்னோட ஃபேமிலி காப்பாத்துறதுக்காகவும் நம்மளோட குழந்தை, பிறக்காத குழந்தைய எனக்கு காப்பாற்றவும் எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு அவங்கள நீ ஏன்னு பார்க்கும்போது அவங்கள தான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு. அப்போ என் லவ் எனக்கு முக்கியம் இல்லையா? நம்ம லவ்டா எத்தனை வருஷமா லவ் பண்ணோம். லவ் பண்ணி என்ன பிரயோஜனம் ஜாங்கோக்? ஓ அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதை சொல்லு. உங்க அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிச்சான பொண்ணு வேணும், இல்லை பையன் வேணும். எனக்கு என்ன பண்ண சொல்றது ஜங்கோக்? எனக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு ஜிமின்னு. அழாதடா ப்ளீஸ், அழாத. இனி நான் எப்பவுமே உங்களை விட்டு போக மாட்டேன்டா. இனி எல்லாமே நீ தான். ப்ளீஸ் ஜங்குக், விட்ரு, வேண்டாம். அகெயின் நான் அவள் ரொம்ப சின்ன குழந்தை. அவளை என் அவளுக்கு ஏதாச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு ஜிமின் அலறாரு. ஏய் மொத்தம் நான் இருக்கேன்லடா, அப்புறம் என்னடா? ஏன் நான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்ட்டு நம்பிட்டியா? நான் அப்படியே விட்டுருவேன்ட்டு நீ நினச்சிட்டியா? நீ தாண்டா எனக்கு எல்லாமே. இப்போ நம்ம குழந்தைடா அது. எப்படிடா நான் பார்த்துக்க மாட்டேன்ட்டு நீ முடிவு பண்ண? எப்படி முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் ஜங்கு கிஸ் பண்ணுறாரு ஜிம்மினை. ஜிம்மினுக்கா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஒயிட் ஐஸ் இருக்குது. அப்படியே லைக் நம்ம ஜிம்மினோட பெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இழுத்து அப்படியே அந்த கிஸ்ஸு டீப்பாக போகுது. அண்ட் இதுக்கப்புறமா அதில் வர ஹாட் சீன்ஸ் எல்லாமே லைக் டெலகிராமில் தான் இருக்கும். அப்படியே ஒரு 4 ஹார்ஸ்க்கு அப்புறமா லைக் 2 பேருமே இப்போ லைக் ஆஃபீஸ்குள்ளேயே ஒரு தனி சின்னதாக ஒரு ரூம் இருக்கும். லைக் ஒரு வேளை ஸ்டே பண்ணுறதா இருந்தால் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறதுக்காகன்ட்டு இருக்கும். அங்கே தான் இப்போ 2 பேருமே லைக் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் மச்சு, சொல்லு. எனக்கு டயர்டாக இருக்குதுடா, நான் தூங்குற. சரியா? ஏஞ்சலை பார்த்துக்கோ. சரிடா சரிடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லைக் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஜிமின் தூங்கிடுறாரு. ஜிமினும் சரி தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் ஜிமினுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அவரும் ட்ரெஸ் எல்லாம் வேவ் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ ஏஞ்சலும் அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. சுஜி தானே பார்த்துக்குறாங்க. சுஜியோட மடியிலே அப்படியே படுத்துட்டாங்க ஏஞ்சலு. ஜங்க் தான் வராரு. சுஜி, சொல்லுங்கள் சார். ஏஞ்சலை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலை தூக்கிட்டு ஜங்குக்கு போயிடுறாரு. போய் கேபினுக்கு போய் லைக் ஜிம்மினுக்கு பக்கத்துலேயே ஏஞ்சலை படுக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு லைக் அப்படியே ஒர்க்கு போகுது. அண்ட் கொஞ்சம் ஈவினிங் போகிற டைமில் லைக் ஜிம்மினும் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஏஞ்சல் பக்கத்தில் எந்திரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யார் கூட? நம்ம ஜங்கு கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. எந்திரிக்கிற ஜிம்மி. ஜங்கு, ஏஞ்சல், அப்பா எந்திரிச்சிட்டியாப்பா? எந்திரிச்சிட்டியாடா? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எந்திரிச்சு உட்காடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அப்பா அப்பா, இங்கே அங்கிள் என்கூட சூப்பராக நிறைய கேம்ஸ் விளையாண்டாரு தெரியுமா? எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாரு பார்த்தியா? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பொம்மை, சாக்லேட்டு, ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஞ்சல், நீ ரொம்ப நாளாக உன்னோட டாடா எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தல. ஆமாம் ஆமாம் அப்பா, என்னோட தாத்தா எப்போ வருவார்? இவர் தான் உன்னோட டாடா. நீ கேட்டுகிட்டே இருந்தே டாடா எங்கன்னு. இவர் தான் உன்னோட டாடா. நிஜமாவா அப்பா? இவர் தான் என்னோட தாத்தாவா? ஆமாம் என் பிரின்சஸ் செல்லம் அப்படின்னு சொல்லுதுன்னு லைக் ஏஞ்சல் ஜங்குக்கு மேலே தாவிடுறது. டாடா, எனக்கு தாத்தா கிடைச்சிட்டாங்க, லவ் யூ டாடா அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே ரொம்ப இமோஷ்னலாகி அப்படியே டேர்ஸ் ஃபார்ம் ஆகுது. டாடாவும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஏஞ்சல். நான் ஏஞ்சல் மட்டும் இல்லைப்பா, நான் ஒரு பிரின்சஸ் வாரியர் தெரியுமா? சரிங்க பிரின்சஸ் வாரியர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே எல்லாம் ஒரு ஃபேமிலியாக எல்லாம் ஒன்று ஆகிடுறாங்க. அண்ட் இதோட ஒரு 1 ஷாட் முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக்ஸு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் பண்ணிவிடுங்க. டெலகிராமில் அந்த ஹாட் சீன் இருக்கும், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இருக்கும். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியும் இருக்கும்.
அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். பாய் பாய்.